இந்த கேள்வி போன குரூப் 4ல கேட்ட கேள்வி தான். கணக்கு எப்படின்னு பார்ப்போம். ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏபிசிடி ஆகியவருக்கு தனது பேனாக்களை 1:3 1/4 1/5 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு பாருங்க, இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். அவன்கிட்ட இருக்கிற பேனால மினிமம் எவ்வளோ பேனா இருந்தால் தான் அந்த ரேஷியோ பிரித்து கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ரேஷியோவில் கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? 3 4 5 6 இதுக்கு எல்சிஎம் என்னங்க வரும்? 2 எடுத்திங்கன்னா 3 2 5 3 3 எடுத்திங்கன்னா 1 2 5 1 2 3 6 6 2 5 10 6 × 10 60 எல்சிஎம். ஓகேங்களா? இப்போது பாருங்கள் 1/3 இன்ட்டு இந்த 60 பெருக்குங்க. ஓகேங்களா? 60 பெருக்குன்னா நாங்கள் இது 20 இது 20. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 1/4 அதே மாதிரி 60 பெருக்கிங்கன்னா 15. அதே மாதிரி 1/5க்கு 60 பெருக்கினீங்கன்னா 12. அதே மாதிரி 1/6க்கு 60 பெருக்கினீங்கன்னா 10. ஓகேங்களா? எல்லாத்தையும் கூட்டுங்க. அது என்ன வருது? அது ஆன்சர் 20 15 35 35 12 47 47 10 57. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 57 தான் நமக்கு. இதுதாங்க ஆன்சர். நமக்கு இவ்வளோ பேனா இருந்தால் தான் அவனால் இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் டிஎன்பிஎஸ்சி பிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.